परम जयदे श्री कृष्ण संकीर्तनम जय सेल्ल गुरुदेव. हरे कृष्णा. परम जयदे श्री कृष्ण संकीर्तनम जय सेल्ल गुरुदेव. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைங்களான உப பாண்டவர்களை அஸ்வத்தாமன் கொலை பண்ணிட்டான் 5 பேரையும். இதனால் ஆத்திரப்பட்ட அர்ஜுனன் அஸ்வத்தாமனை தேடி பிடிச்சி கட்டி இழுத்துட்டு கொண்டு வரான் திரௌபதி கிட்ட. அப்போ திரௌபதி வீட்டு முற்றத்தில் புத்திர சோகத்தோட நொந்து போய் இருந்தான். தூரத்தில் அர்ஜுனனும் பின்னாடி அஸ்வத்தாமனையும் பார்த்ததும் அவள் வேகமாக எழுந்திருச்சு அஸ்வத்தாமனுக்கு ஒரு வணக்கம் தெரிவிக்கிறார். குருவுடைய மகன் அப்படிங்கிறதுனால அவனும் குருவுக்கு சமம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அஸ்வத்தாமனை இது வரைக்கும் அர்ஜுனன் தாக்கலை, அப்படியே இழுத்துட்டு தான் வந்திருக்கிறான். ஏற்கனவே போரில் இவனுடைய தந்தை இறந்தாச்சு. இனி இவனுக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுதுன்னா அந்த தாய் வேதனைப்படுவா அப்படிங்கிற காரணத்தினால திரௌபதி யோசித்து பார்த்து அவனை விட்டு விடும்படி வேண்டா. அப்போ அர்ஜுனன் சொன்னான், 5 பிள்ளைகளை கொன்று போட்டிருக்கிறான், இவன் சாதாரண எதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ திரௌபதி சொல்கிறா, பகைக்கு எதிரி பகைமை இன்மை தான். பகவானே பகைவன்கிட்ட கூட அன்பு காட்டணும்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட வைஷ்ணவனுக்கு தான் கண்ணபிரான் காணும் இடமெல்லாம் காட்சியில் இருப்பார். இப்படி அவள் சிபாரிசு பண்ணி பேச திரௌபதியோடைய இந்த நல்ல சுபாவத்தை வச்சு பிற்காலத்தில் ஒரு பழக்கம் வந்தது. யாகம் நடத்துகிறவங்க அவளுக்காக ஓம் வாம சுபாவ அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் உடல் அழகை பார்க்குறதில்ல, நல்ல சுபாவத்தை தான் அவருக்கு பிடிக்குது. அபராதிகளுக்கும் உபகாரமாக இருக்கணும், அவன் தான் வைஷ்ணவன் அப்படிங்கிறார். என் துன்பம், அதாவது என்னுடைய புத்திர சோகம் என்னோடைய முடிஞ்சு போகட்டும், இன்னொரு தாய்க்கு அது வரக்கூடாது அப்படிங்கிறார். எனக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்க, துறனர் மனைவிக்கு யார் இருக்கா? தன் புதல்வனுக்கு கூட கற்றுத்தராத வித்தையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன்ட்ட சொல்கிறார். யுதிஷ்டர் தர்ம வடிவம், பீமன் பலம் பலசாலி வடிவம், நகுலன் ஞானி, சுகதேவன் புத்தி. இந்த 4 குணங்களும் கொண்ட அர்ஜுனனுக்கு பகவான் தேரோட்டியாக இருக்கிறார். அர்ஜுனுடைய குணம் என்னென்னா, எந்த செயலை செய்தாலும் அதில் பாவம் வருமானு ரொம்ப யோசிக்கிறது உண்டு. இந்த செயலை செய்தால் பாவம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அர்ஜுனன் மாதிரி தர்மத்தின் பேரில் கேள்வி கேட்கணும். தர்மத்துக்கு பொருத்தமாக வாழ்ந்தால் பகவான் உங்களை வழி நடத்துறதுக்கு தேரோட்டியாக இருப்பார். துரோணனுடைய மனைவி கிருபி அப்படின்னு சொல்லப்படுகிற கௌதமி ஏற்கனவே கணவனை இழந்து அழுதுகிட்டு இருக்கா. இனி மகனும் இறந்தால் துயர பெருமூச்சு விடுவா. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. மற்றவங்களை சோகப்படுத்துறது, அழ வைக்கிறது இதெல்லாம் பாப காரியம். நாம் அழலாம், பிரத்யார அழுகைக்கு நாம் காரணமாகக்கூடாதுன்னு திரௌபதி சொன்னான். இதனால் அஸ்வத்தாமன் தலையில் முடி இறக்கப்பட்டு, அதாவது தலை மழிக்கப்பட்டு அனுப்பப்பட்டான். அவமானப்பட்ட அவன் திருந்தின மாதிரி தெரியலை, இன்னும் பழிவாங்கிற புத்தியோடு தான் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, உத்ரா, பாண்டவர்களுக்கு வாரிசாக உத்ராங்கிற பொண்ணோட கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாரிசை காலி பண்ணுறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவி இருந்தான். அது கர்ப்பத்தில் போய் அந்த குழந்தைய பொசிக்கிறது. இதை தாய் உத்ரா புரிஞ்சுக்கிட்டா, வயிற்றுக்குள்ளே ஒரு தப்பு நடந்திருக்குன்னு. அந்த நேரம் கிருஷ்ணர் கிளம்புறார் துவாரகைக்கு. இவ ஓடி போய் கண்ணன் காலில் விழுந்து வணங்கி, வயிற்றில் ஏதோ தவறு நடந்திருக்கு, அது என்ன பொசுக்கட்டும், என் குழந்தைய எனக்கு காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு வேண்டுனான். பகவானும் காப்பாற்றிட்டார். கர்ப்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பரீட்சித்து மாதிரி தான். கர்ப்பத்தில் பகவான் தான் காப்பாற்றுறார். குந்தி கூட கண்ணனை நேருக்கு நேர் துதிக்கும் போது, நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே இப்படி பாடுறான். யாருடைய நாபியிலிருந்து பிரம்மாவுடைய பிறப்பிடமாக சொல்லப்படுகிற தாமரை மலர்ந்ததோ
யார் தாமரை மாலை அணிஞ்சிருக்கிறாரோ, யாருடைய கண்கள் தாமரையாட்டம் இருக்கிறதோ, யாருடைய திருவடிகளில் தாமரை சின்னம் இருக்கிறதோ, அத்தகைய கிருஷ்ணர் அத்தகைய கிருஷ்ணா உன்னை நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் அப்படின்னு பாடுறா. கோபியரும் கூட இதே போல விசஜலாப்யயாத் வியாழ ராட்சசாத் வருஷமாருதாத் வைத்யுதானவாத் இப்படி பாடுறாங்க. யமுனை மடு விஷ நீராக மாறி இருக்கும்போது, காளிங்கனால் அப்படி மாறி இருக்கிற போது எங்களை அந்த விஷத்துலேருந்து காப்பாற்றினீங்க. அகாசுரன்கிறவன் மலைப்பாம்பு வடிவத்தில் வந்திருக்கும் போது எல்லாரையும் விழுங்கும் போதும் காப்பாற்றினீங்க. இந்திரன் அனுப்பிய கோரமான மழை, புயல், மின்னல் இதுகளில் இருந்தும் காப்பாற்றினீங்க. காட்டுத்தீனில் இருந்தும் காப்பாற்றினீங்க. இப்படி கிருஷ்ணனை நினச்சி அவங்க பிரார்த்திக்கிறாங்க. மனுஷன் துன்ப காலத்தில் கடவுளை நினைக்கிறான், அதில் ஒரு பக்குவம் வருது. ஆபத்து காலத்தில் உங்களை நினச்சா நல்லது, அதனால் ஆபத்தை எங்களுக்கு செல்வம் போல் நாங்கள் கருதுகிறோம். இப்படி குந்தி தேவி ஒரு இடத்துல சொல்கிறாங்க. கிருஷ்ணரை நினைக்கிறது சம்பத்து, கிருஷ்ணரை மறக்கிறது ஆபத்து, அதாவது விபத்துன்னு சொல்கிறாங்க குந்தி தேவி. அன்மன் கூட இலங்கையில் சீதையை பார்த்துட்டு ராமபிரான்கிட்ட திரும்பும்போது ராமரை பார்த்து என்ன சொன்னார்னா, உங்கள் நினைப்பால் தான் தாயாருக்கு ஆனந்தமே, உங்கள் நினைப்பால் தான் தாயாருக்கு ஆனந்தமே அப்படின்னு சொன்னார். 4 விதமான திமிர் உண்டு, கர்வம்னு சொல்லலாம். அது கடவுளை மறக்க வைக்கும், மறுக்கவும் வைக்கும். 1 கல்வியால் வாரது, 2 இளமையால் வாரது, 3 செல்வத்தால் வாரது, 4 அதிகார அந்தஸ்தால் வாரது. யசோதா கண்ணனை உரலில் கட்டி போட்ட சமயம் கண்ணனை தரிசிச்சுட்டு வாங்கன்னு தரிசிச்சுட்டு வர்றதுக்காக வசுதேவர் தன்னுடைய சகோதரி குந்தி தேவியை பிருந்தாவனத்துக்கு அனுப்பியிருந்தார். உரலுக்கு கட்டுப்பட்ட கண்ணபிரான் மிரண்ட பார்வையோட கால்கள் நடுங்கியபடி இருந்ததை குந்தி தேவி பார்த்து ஆச்சரியப்பட்டார். காலனை கண்டு அத்தனை பேருக்கும் கால் நடுங்கும். அந்த காலன் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு கால் நடுங்கிட்டு இருந்தான். இங்கே கிருஷ்ணர் உரலில் கட்டுப்பட்ட போது கடகடன்னு கால் நடுங்கிட்டு இருக்கிறார். வேத பதங்கள் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் ஓங்காரத்தோட இருக்கிறது உண்டு. குந்தியுடைய துதிகளோ ஆரம்பத்திலும் முடிவிலும் நமஸ்காரத்தோடு இருக்குது. சாங்கிய யோகத்தில் 26 தத்துவங்கள் இந்த உலகத்துக்காக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. குந்தியுடைய பாடல்களும் 26 பதங்களாக இருக்குது. பகவான் அனைவருக்கும் பிரியமாக இருக்கிறார். அதனால தான் அத்தனை பேரும் அவரில் உரிமை கொண்டாடுறாங்க. அவர் பாண்டவர்களை பார்க்க வந்தபோது குந்தி தேவி, சுபத்ரா, திரௌபதி, தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இப்படி ஒவ்வொருத்தரும் என்னத்தான் பகவான் பார்க்க வந்தார் அப்படிங்கிற நினப்பில் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே பகவான் பீஸ்மரை பார்க்க வந்தார். அம்புகளால் ஆன காயங்களோட பகவானை தியானித்தபடி படுக்கையில் இருக்கிறார், அம்பு படுக்கையில். இதில் என்ன கவனிக்கணும்னா, மகான்கள் மற்றும் சாதுக்கள் அவங்களுடைய பிறப்பெல்லாம் சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய மரணம் பகவான் முன்னிலையில் நடக்கிறது. அதனால தான் வைஷ்ணவத்தில் சாதுக்கள் ஜெயந்தியை விட கடவுள்கிட்ட அவங்க போன தினம் அது கொண்டாட்டமாக நடத்தப்படுது. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வைகுண்ட பிராப்தி அப்படிங்கிறோம், பெருமாள் பாதத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறோம். மத்வ சம்பிரதாயத்தில் பிருந்தாவனம் போனார் அப்படிங்கிறாங்க. சைவ பக்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, சிவலோக பிராப்தி அடைஞ்சார் அப்படிங்கிறாங்க. நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் கோலோகம் போனார், கிருஷ்ணர்கிட்ட போயிட்டார் அப்படின்னு கோலோக பிருந்தாவனம் போயிருக்கார் அப்படி சொல்கிறோம். இதெல்லாம் என்னென்னா நமக்கு ஒரு தெரியாத விஷயமா இருந்திருக்கும், அதுக்காக இதை சொல்கிறோம். இந்த வைஷ்ணவத்தில் ஜெயந்தியை விட கடவுள்கிட்ட போகிற நாள் விசேஷ நாளாக கொண்டாடப்படுது. ஹரே கிருஷ்ணா.